மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் நீச்ச அதிபதியான புதனுடன் இணைந்து எழுதும் தலைவிதியாவது புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதோடு ராசியின் அதிபதியான குரு சுகஸ்தானத்தில் இருக்கும்போது அவருடன் சுகஸ்தானத்தில் இணைந்து புதன் குரு சூரியன் என 3 கிரகநிலைகள் இணைந்து எழுதிய தலைவிதி. இவற்றை யாராலும் மாற்ற முடியாது, யாராலும் மறுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதே சமயம் எப்பேற்பட்ட மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேளையில் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத மிக சிறப்பான கிரக இணைவாக நிச்சயமாக சூரியன் ராசியின் அதிபதியான குரு மற்றும் புதனின் இணைவு அமைகிறது. எனவே இந்த வேளையில் குரு புத யோகம், புத ஆதித்ய யோகம், குரு ஆதித்ய யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருவதால் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே சூரியன் எழுதிய தலைவிதி இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் சூரியன். அவர் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் இயக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் சாதகமாக குருவுடன் இணைந்திருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சற்று கடினமாக உழைத்தாலும் அதற்கேற்ற நற்பலன்களை 7.5 சனியின் காலகட்டத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு என்பதை மீனராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என அனைத்தையும் விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக வலுவாகவும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே சுகஸ்தானமாகிய 4ஆம் இடம், ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. எனவே உடல்நல ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கூடுதல் கவனம் மீனராசிக்காரர்கள் செலுத்த வேண்டும். சிறு கவனக்குறைவு கூட எதிர்பாராத வீண் விரய செலவுகளை ஏற்படுத்தி விடலாம். எனவே அதிக கவனத்துடன் இருங்க. ஆனால் அதே சமயம் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்திருப்பதால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் சூரியன் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் கூட ராசியின் அதிபதியான குரு தோஷமற்றவராக இருக்கிறார். அவருடன் இணைந்து சூரியன் மட்டுமல்ல இயற்கை சுபகிரகமான வித்யாகாரகரான புதனும் வலம் வருவதால் பெரிய அளவிலான காரிய தடைகள், நெருக்கடிகள், சிரமங்களை இந்த தருணத்தில் உறுதியாக தகர்க்க முடியும். அவை உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் ஆகியவற்றை இந்த தருணத்தில் தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் விரயம், தைரியம், கர்மம் மற்றும் அஷ்டமம் போன்ற இடங்களை பார்க்கும்போது குரு பகவானுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் தனது சப்தம பார்வையை தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் பதிக்கின்றன. தொழில் ஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றக்கூடிய இந்த வேளையில் நிரந்தர தொழில், நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு கருத்துக்களை தெரிவித்தாலும் அவை தெரிவிக்க வேண்டிய இடத்தில் தெரிவிக்காமல் இருப்பதும், தெரிவிக்க கூடாத இடத்தில் தெரிவிப்பதும் சிக்கலை ஏற்படுத்தி வந்த சூழலில் இந்த தருணத்தில் எந்த இடத்தில் எந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற சாதுரியமான நெளிவு சுழிவை
உணர்ந்து செயல்படுவதால் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை சூரியன், குரு, புதன் ஆகிய 3 கிரகநிலைகளின் இணைவும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சூரியன் எழுதிய தலைவிதியாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உண்டு. குடும்பத்தில் அனைத்து வகையான பணிகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு நன்கு கணித்து எந்த வேலைக்கு பிறகு எந்த வேலை என்பதை உணர்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிக அற்புதமான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் வந்து சேருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையும் இன்றி, சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. குடும்பத்தில் உறுப்பினர்கள் மற்றும் மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டு சிறப்பாக செயல்படுவதால் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் தொல்லை என்று இருந்த பல காரியங்களில் முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இந்த வேளையில் தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகவும் சாதுரியமாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமும், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான நல்ல வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சற்று அலைச்சல் அதிகரிக்கும் என்பதாலும் இந்த தருணத்தில் சற்று பணிகளை நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்வது மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் முக்கூட்டு கிரகமான சூரியன், புதன் மற்றும் சுக்கிரனின் ஆதிக்கம் சற்று அதீதமாக இருக்கும். இந்த வேளையில் இந்த 3 கிரகநிலைகளும் சற்று சாதகமான அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளில் மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பல்வேறு வகையில வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை சந்திக்க முடியும். இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. இன்று நாள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் ஆட்சி பலம் பெற்ற புதனின் அமைப்பால் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் நன்மை நிறைந்த, வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை நமஸ்காரம் செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் தங்களுடைய உடலுக்கு ஆற்றல் கிடைப்பதோடு புத்துணர்ச்சியுடன் பல பணிகளை செய்து முடிப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் சூரியன் எழுதிய தலைவிதியாக அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.